2 வாரங்களுக்கு முன்பாக விருதுநகர் மாவட்டம் முத்துலிங்கபுரம் என்ற பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் நீங்க எல்லாம் படித்திருப்பீர்கள். அந்த பகுதியில் ஒரு குளியல் தொட்டி ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த குளியல் தொட்டி தயார் செய்யப்படுகின்றது. அது எல்லாரும் குளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பொது இடம். அந்த இடத்துல என்ன பிரச்சனை வெடிக்கின்றது என்றால், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல குளிக்க கூடாது என்று சொல்லி ஒரு பிரச்சனையை உயர் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் கிளப்புகின்றார்கள். அப்ப இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவுல இஷ்யூ ஆகி அது இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது போன்ற பல அமைப்புகள் உள்ள தலையிட்டு உடனடியா உயர்மட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இந்த செய்தி கொண்டு போகப்படுகின்றது. கொண்டு போகப்பட்டா அவங்க அந்த வட்டாட்சியர் மங்களநாதன் அப்படின்றவருடைய தலைமையில ஆய்வாளர் மற்ற காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைத்து மட்ட அதிகாரிகளும் அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவர்களையும் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடியவர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லாம் சமாதானமா போயிட வேண்டியதுதானே, அவங்களும் கொஞ்சம் குளிச்சுக்குருவாங்க, நீங்க கண்டுக்கிற வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று அது சமாதானம் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுகின்றார்கள். பார்க்கிறோம். இது தீண்டாமையை ஒழிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புல உள்ளவனும் சேர்ந்து உள்ள உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா பேச்சுவார்த்தை தான். இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல எங்களை குளிக்க விடக்கூடாதுன்னு இவன் தடுக்கிறான். இவனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்லி அவனுக்கும் சொல்ல திராணி கிடையாது. காரணம் என்ன, அந்த உயர் அதிகாரிகள் அவங்களும் அந்த தீண்டாமையை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா, அங்க அந்த துப்புரவு பணி வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை 1850 ரூபாய் கொடுப்பாங்க போல. அந்த பணத்தை வாங்குறதுக்கு பள்ளிக்கூடத்துல ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதா இருந்தால், அந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா பள்ளிக்கூடத்துல கக்கூஸ் கழுவுங்க என்று சொல்லி தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு கட்டளை இடுகின்றார்கள். அவருடைய தாய் தந்தையர் கக்கூஸ் கழுவிட்டு போகட்டும், துப்புரவு பணியாளரா இருக்கையில உனக்கு ஃபார்ம் கொடுக்கறதா இருந்தா கக்கூச கழுவு, பள்ளிக்கூடத்தில் உள்ள கக்கூச கழுவு என்று சொல்லக்கூடிய நிலைமை. இதையும் அந்த சமாதான பேச்சுவார்த்தையில பேசினார்கள். உடன்பாடு ஏற்பட்டது. என்னடா உடன்பாடு ஏற்பட்டது? இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள வைப்பாங்களா? சமாதானம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் இந்த ஜாதி வெறி என்பது ஊறி போயிருக்கின்றது. தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் அவங்க இதை சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி கேவலப்பட்டு இவர்களுக்கு இந்த சலுகை தேவைதானா, இதை அவங்க சிந்திக்கணுமா இல்லையா? செருப்படி கொடுத்து உனக்கு சோறு போடுறேன்னா எனக்கு எதுக்கு சோறு என்று தன்மானத்தோடு அவர்கள் அதை தூக்கி வீசிவிட்டு வர்றதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கும். தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி அவங்கள ஒரு கீழ்நிலையில வச்சு இது தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா இல்லையா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு காவலர் என்ன செய்யறாரு, எஸ்பி முன்னாடி போய் யூனிஃபார்ம் கலட்டி கொடுத்துட்டு வந்துட்டாரு. காரணம் என்ன, தாழ்த்தப்பட்ட ஜாதியை சொல்லி என்னுடைய மேல உள்ள ஆய்வாளர் என்னை திட்டுறாரு. அப்ப இவரால் என்ன பண்ண முடிஞ்சு, காக்கி சட்டையா இருந்தாலும் காக்கி சட்டையும் தாண்டி உள்ள தாழ்த்தப்பட்ட ஆளுன்னு பாக்குறாங்க. கருப்பு கோட்டு போட்ட நீதிபதியா இருந்தாலும் நீதிபதிக்கு இதுதான் நிலைமை. CS கர்ணன் நீதிபதி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? இங்க தமிழகத்தில் நடந்த சம்பவம் தானே. இந்த மாதிரி நான் நீதிபதியா வந்துட்டேன், நீதிபதியா வந்தாலும் தாழ்த்தப்பட்ட நீதிபதியா தான் என்னை பாக்குறாங்க, வேற வழி இல்ல. பொது இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னை மிதிக்கிறான் ஒரு ஆளு சூக்காலால, சாரின்னு ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு நீதிபதி வீம்புக்கு தான் மிதிக்கிறாருன்னு தெரியுது. என்னை தாழ்த்தப்பட்டவர்ன்ற மாதிரியே கட்டம் கட்டியே தான் பாக்குறாங்கன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினருக்கு உண்டான தேசிய ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் அந்த செய்தி போய் உச்சநீதிமன்ற நீதிபதி சம்பந்தப்பட்ட நீதிபதிகளை விசாரிக்கிறதுக்கு குழு போட்டாரா இல்லையா? இதுதான் நிலைமை. நீதிபதி என்பவர் நீதி பரிபாலனத்தில் நாம் போய் பெரிய சீட்ல உட்காருனாலும் நிலைமை என்ன, நீதிபதியையும் அப்படித்தான் பார்ப்பார்கள். இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான இழிவுகள் இவர்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுக்கின்றோம். நீங்க இந்த இஸ்லாத்தை ஏற்று பாருங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை.
நபிகள் நாயகத்தை நான் வழிகாட்டியா ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இந்த திருக்கலிமாவை சொல்லி பாருங்கள், ஒரு நிமிடத்தில் எல்லாமே மாறிடும். நீங்க தொழுகை நடத்துவீங்க, உங்களுக்கு பின்னாடி பரம்பரை முஸ்லீம், அவர் வழி வழியா பல நூற்றாண்டுகளாக முஸ்லீமா இருக்கிறவர்னு சொல்றவரு உங்க பின்னாடி நின்று தொழுவாரு. அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும், ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது, பார்க்கின்றோமா இல்லையா? இஸ்லாத்தை நோக்கி அவரை நாம அழைக்கிறோம். இஸ்லாம் தான் இவர்களுக்கு சரியான தீர்வு, இஸ்லாம் தான் சரியான முறையில் சொல்லுகின்றது. உங்களை நாம படைத்திருக்கிறோம். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷூபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நாம படைத்திருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் எல்லாத்துக்கும் தகப்பன் தாய் தந்தை மூலம் ஒண்ணுதான். உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம ஆக்கியிருக்கிறோம்னா நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மாதிரி நாம ஆக்கியிருக்கிறோமே ஒழிய உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக அல்ல. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் மஞ்சி நடக்கக்கூடியவர் தான் உங்கள சிறந்தவர். இந்த ஒரு அடிப்படை இஸ்லாம் போடுவதனுடைய விளைவு, இங்க இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒரு நிமிடத்துல 2 பேரும் சமமாயிடுறாங்க. தாழ்த்தப்பட்டவர்னு சொன்னவரும் சரி, நான் ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்தவர்னு சொன்னவரும் சரி, 2 பேரும் ஒரே வரிசையில இஸ்லாம் நிப்பாட்டுகின்றதா இல்லையா? வேற எந்த மதத்துல போனாலும் இது நடக்காது. இந்து மதத்துல நீங்க போனீங்களா? இந்து மதத்துல உங்களை எப்படி எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்துன்னு தாழ்த்தப்பட்டவர்களை சொல்லிக் கொள்வார்கள், ஆனா உண்மையில இந்துவா பார்க்கின்றார்களா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த சங் பரிவார கும்பல் என்ன ஆட்டம் போட்டு இருக்கிறான். நான் எல்லாத்துக்கும் சமநீதி வழங்க போறேன்னு சொல்லி விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு பள்ளிவாசல் வழியா தான் உள்ள போவாங்களாம். அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெரு வழியா. ஏண்டா, உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா, திராணி இருந்தால் தாழ்த்தப்பட்டவர்களுடைய தெரு வழியா போய் பாருங்களா அப்படின்னு சொல்லி சவால் விட்டோம்னா போவாங்களா? வேணாம். காரணம் என்ன? விநாயகர் சிலை தீட்டுப்பட்டுரும் அந்த வழியா போனா. அப்ப பாக்கணும்ல. அப்ப என்னன்னா, இது மக்களை ஏக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதே ராமகோபால் இடத்துல வீரபாண்டியன் ஒரு நேருக்கு நேர் விவாதத்துல கேட்டாரா இல்லையா? சங்கர மடத்துல ஒண்ணு வேணாம், சங்கர மடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு பியூன் வேலை, பெரிய அளவுக்குலாம் வேணாம், ஒரு பியூன் வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்கிறாரு. ராமகோபால் என்ன சொன்னார்? நான் வாங்கி தரேன்னு சொன்னாரா? அதை பத்தி அது எனக்கு என்ன தேவை இருக்கு? இதுதான் அவர்களுடைய பதிலா இருக்கும். அப்ப என்னன்னா, எங்க போனாலும் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தான். அதுல இந்த சங் பரிவார கும்பல் இருக்கின்றார்களே, அவங்க இந்து இந்துன்னு சொல்லி தூண்டி விடுவான். அத அழகா கட்டம் கட்டி வச்சிருக்கிறான். இது ஒரு பக்கம்னாலும் கிறிஸ்தவ மதத்தில் அவர்கள் தழுவினார்கள். அது என்ன நிலைமை? கிறிஸ்தவத்தில் மாறினாலும் தலித் கிறிஸ்தவர் தான். அதுல போனாலும் அதுதான் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் கட்டம் கட்டப்படுகின்றார்கள். காரணம் என்ன? அவங்களுடைய வேதம் அப்படி அவர்களுக்கு கற்றுத் தருகின்றது. இயேசுவிடத்துல போய் ஒரு கானானிய தேசத்து பெண்மணி கேட்கிறாங்க, இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருச்சு, என்னுடைய குழந்தைக்கு சரி பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரியுமில? நான் இஸ்ரவேலர் என்ற ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமா? போட மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப என்ன நிலைமை? அங்கேயும் இதுதான் நிலைமை. தாழ்த்தப்பட்டவனா இருந்தா அவன் நாய், கிறிஸ்தவனா இருந்தா ஆடு. இதுதான் அவர்களும் பார்க்கின்றார்கள். இஸ்லாம் தான் இதுக்கு சரியான தீர்வை காட்டுது. இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரேயானால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறிவிடுகின்றது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், இங்க உள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா, இங்க ஒரு பல தலைமுறைகளுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போனா என்னுடைய மூதாதையர் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருந்திருப்பாரு, உங்களுடைய மூதாதையர் தாழ்த்தப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பார். அந்த வழியில வந்த நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இஸ்லாம் என்ற அந்த கொள்கையை நம்மளை ஒன்றுபடுத்தி இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், எவ்வளவோ தாழ்த்தப்பட்ட மக்கள் வருகின்றார்கள் இஸ்லாத்தை நோக்கி. அவர்கள் இங்க தொழுகை நடத்துறாங்க, அவங்க பின்னாடி நம்ம நின்று தொழுகிறோமா இல்லையா? இந்த மதுரையில ஒரு சகோதரர் வந்தாரு, மாரிமுத்து அவருடைய பேரு. அவர் இஸ்லாத்தை தழுவி சுலைமான் என்ற பெயர் மாற்றப்படுகின்றது. குடும்பத்தோட இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அவர் எப்படின்னா, இந்த பார்பர் முடிவெற்ற பரம்பரையில உள்ளவரா, தாழ்த்தப்பட்டதுலயும் தாழ்த்தப்பட்ட குடும்பமா அது. அம்பட்டைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த அம்பட்டை என்றதை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களே ஒதுக்கி வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குலம், ஒரு ஜாதி இது.
அப்படிப்பட்ட ஜாதியில பிறந்தவரா ரொம்ப அடிபட்டு ரொம்ப வேதனைப்பட்டு என்னடா இது இப்படி போட்டு நம்மள சமூகம் இப்படி சமூக பைசரிப்பு பண்ணுகின்றார்கள் என்று நொந்து நூலாகி அவருக்கு இஸ்லாம் எத்தி வைக்கப்படுகின்றது. இஸ்லாத்தை தழுவுறாரு. சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, அவர் தவ்ஹீத் ஜமாத்துடைய ஒரு பேச்சாளராக மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் பண்ணுகின்றார். அவர் தொழுகை நடத்துறாரு. அவர் பின்னாடி மக்கள் எல்லாம் நின்று தொழுகிறாங்க. பரம்பரை முஸ்லீம் சொல்லக்கூடியவருடைய வீட்டுல அவர் பொண்ணு கட்டி கொடுக்கிறாரு. இப்படி பாக்குறோம். எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நகமும் சதையுமா இருப்போன்னு தான் சொல்லுவாங்க. நான் இஸ்லாத்தை தழுவி வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி அந்த பார்பரா இருந்தேனே, அப்ப என்னை எந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். நான் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இங்கே உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் என்னை நகமும் சதையா பார்க்கவில்லை, இரத்தமும் சதையுமாக பார்க்கின்றார்கள். இரத்தமும் சதையுமாக என்னை வைத்திருக்கிறார்கள் என்று அந்த சகோதரர் புலங்காயுதம் அடைகின்றாரே. இந்த மாதிரி இந்த சரியான கொள்கையின் பக்கம் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களையும் அழைக்கின்றோம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. என்னுடைய பெயர் மாரிமுத்து. நான் இந்து மதத்தில் பார்பர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அம்பட்டைன்னு சொல்லக்கூடிய ஜாதியில நான் பிறந்து வளர்ந்த ஆளு. நான் ஏன் இஸ்லாத்தை தழுவனைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜாதியில பிறந்தாலும் இந்த ஜாதியுடைய நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த காலனியில போய் குடியிருக்க முடியாது, உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலும் போய் குடியிருக்க முடியாத ஒரு நிலை. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லாம, கண்ணியம் இல்லாம, ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே சமயத்தில் உதட்டளவுல நீங்க என்னப்பா தொழில் தானே செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் தான் இருந்துச்சே தவிர, மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்கல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்த ஜாதி வகுப்பினோட பழகும் பொழுது அவங்க திருமணம் மற்ற எந்த விசேஷமா போனாலும், நெருக்கமா பழகினாலும், அந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டாலும் ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் நான் பார்க்கிறேன். சரியான முறையில் ஒரு சபையில போய் உட்காரவோ, அந்த சபைக்கு மத்தியில உட்கார்ந்து நாமளும் ஒரு மனுஷங்கிற மாதிரி அந்த இடத்துல சில கருத்துக்களை சொல்லவோ முடியாத ஒரு நிலை. இந்த சமயத்துல அரசியல நான் இருந்தேன். அரசியல் இருக்கும் பொழுது அந்த வார்டனுடைய செயலாளர் என்ன செஞ்சாரு, ஒரு சின்ன பிரச்சனைக்காக என் சட்டையை இழுத்து பிடிச்சு, நீ எல்லாம் ஒரு அம்பட்டேன், நீ எங்க ஜாதிக்கு மத்தியில வந்துகிட்டு நீ அரசியல நீ இருக்கிற, நீ ஏதாச்சும் நீ செய்யலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேவலமா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பாக்குற மாதிரி 4 அடி அடிச்சா கூட ஏதோ அடிக்கிறாங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ போயிடும். ஆனா வார்த்தையால சொல்லி நீ ஒரு அம்பட்டேன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் அவனுக்குள்ளே நான் செத்துட்டேன். நான் அப்படி ஒரு நிலை. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் பழகுறோம், ஏன் நம்ம அப்படி கேட்கிறாங்க, நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு ரொம்ப வெக்கப்பட்டு ரொம்ப தலை குனிஞ்சவன ஆகி போயிட்டேன். எனக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்களா இருந்துச்சு. பீடி சிகரெட் குடிப்பேன், மது அருந்துவேன், சாராயம் குடிப்பேன். இந்த நிலையை அனுசரிச்சு குடிக்க ஆரம்பிக்கவும் 2 இஸ்லாமிய நண்பர்கள், ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய கிளையில தலைவரா இருக்காரு அப்துல் சுபானி சொல்லி, இன்னொருத்தர் இந்த உணர்வு போட்டோகிராஃபரா இருக்காரு ஹக்கீம்னு. அவங்க 2 பேரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்து மதத்தில் உள்ளவங்க எனக்கு ஆறுதல் சொல்லல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேசுறது தப்பு, ஆனா மனித சமுதாயத்தை மனிதனா மதிக்க சொல்லுது, இஸ்லாம் மதிக்க சொல்லுதுன்னு சொல்லும் பொழுது இவங்க என்னடா அவங்க என்னத்தையே சொல்றாங்கிற மாதிரி நான் முதல்ல கேட்டுச்சு. என்ன அவங்க இப்படி சொல்றாங்கன்னு உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன சொன்னாங்க, எப்பா இஸ்லாமை பொறுத்தளவுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும், ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு ஆறுதல் அன்னைக்கு சொன்னாங்க. ஆறுதல் அன்னைக்கு அவங்களுடைய பேசின பேச்சு மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நாளைக்கு வா உன்னை கூட்டிட்டு போறேன், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. ராஜாமுத்தியா மன்றத்தில் சகோதரர் பிஜி அவர்கள் மாற்று மத சகோதரருக்கு பதிலளிக்கிறாங்கிற அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த நோட்டீஸை பார்த்துட்டு நானும் போய் கலந்துக்கிட்டு நானும் ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு அத்தனைக்கும் திருக்குறள்ல சகோதரர் பிஜி அவர்கள் நல்லா விளக்கமா பதில் சொன்னாங்க. திருக்குறளை படிக்க சொன்னாங்க. படிச்சேன். அதன்பால் நான் ஈர்க்கப்பட்டேன். என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பெண் பிள்ளைகள், என்னுடைய பையன், நான் கூட சொன்னேன், நான் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, என்னுடைய மனைவி ஏத்துக்கிட்டாங்க. இதன்பால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம். இதுதான் எங்களுடைய நிலை. இஸ்லாத்துக்கு வந்த பாடு அப்படி என்ன உங்களுக்கு இஸ்லாத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா, அப்படி என்ன நடந்துச்சு நீங்க கேட்கலாம். நான் அங்க இருக்கும்போது கோயிலுக்குள்ள போக முடியாது,
ஒரு சபையில உட்கார முடியாது. ஒரு இறந்த வீட்டுக்கு ஒரு மனிதன் இறந்து போனா கூட நான் வெளியில இருந்து தான் நான் பார்க்கணும். ஆனா அந்த இஸ்லாத்துல வந்ததுக்கு பின்பு நான் தொழுக வைக்கிறேன். எனக்கு பின்னால மதுரையில் இருக்கக்கூடிய நெல்பேட்டை பகுதியை சேர்ந்த நூற்பள்ளியில நான் தொழுக வைக்கிறேன். யாரெல்லாம் நின்று தொழுகிறாங்க? படிச்சவங்க தொழுகிறாங்க, பணக்காரங்க தொழுகிறாங்க, பரம்பரை முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க தொழுகிறாங்க, வயசுல பெரியவங்க தொழுகிறாங்க. இந்த ஒரு நிலை கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாருக்குமே கிடைக்காது. ஆனா ஒரு பள்ளிவாசல்ல நேத்து நான் இஸ்லாத்தை தேடி நான் வந்திருக்கிறேன், இஸ்லாத்தின்பால் இருக்கப்பட்டு வந்திருக்கிறேன். என்னைய தொலை சொல்றாங்க, நான் தொலை வைக்கிறேன். சில வக்துகள் நான் தொலை வைக்கிறேன், அதை பின்னாடி நின்று தொழுகிறாங்கன்னா இதை விட ஒரு அந்தஸ்து எப்படி இருக்கும்? இஸ்லாம்ங்கிறது உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லல, சமமா நடத்துது. அதே சமயத்துல இந்த இஸ்லாமிய மக்கள் என்னை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சகோதரனா, ஒரு கூட பிறந்த சகோதரனா. சொல்லுவாங்களே ஒரு பழமொழிக்கு, எனக்கு சதையும் நகமுமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அவங்க எப்படி தெரியுமா வச்சிருக்காங்க? ரத்தமும் சதைமானியா வச்சிருக்கிறாங்க. என்னுடைய உடம்புலயோ என்னுடைய உள்ளத்திலேயோ எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்க துடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாருக்காவது கிடைக்குமா? இஸ்லாம் தான் ஒரு சிறந்த வழின்னு சொல்லி இதை தேர்ந்தெடுத்து என் குடும்பத்தார் அத்தனை பேர் நாங்க களிமா சொல்லி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துல இந்த மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மார்க்கத்தை பத்தி மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு மாவட்ட பேச்சாளராகவும் நான் இருக்கிறேன். ஒரு பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு குடும்பத்துல என் பெண்ணை நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். எப்படி நான் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கேன்னா, இஸ்லாம் சொன்ன மாதிரி 5 பைசா செலவு இல்லைங்க. எனக்கு 5 பைசா செலவு இல்ல. என்னுடைய மருமகனா வந்திருக்கிறவரு 1 பவுன் தங்கம் மகரா கொடுத்து, பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகர் தொகையை கொடுத்து அவர் திருமணம் முடிச்சு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல உங்க மக மாதிரி எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு பேர் என்னுடைய மக வாங்கியிருக்குது. திருக்குரான் சொன்னது மாதிரி அந்த மறுமை நாள்ல சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வாங்க, இந்த திருமாவளவன் எழுச்சி தமிழர்னு போட்டு என்னத்தான் எழுச்சி தமிழரா இருந்தாலும் பாக்குறது எப்படி பாப்பான்? தாழ்த்தப்பட்ட எழுச்சி தமிழன் தான் பாப்பான். இதுதான் உள்ள நிலைமையாக இருக்கின்றது. இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டு இப்படி கேவலப்பட்டு உங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு ஏன் இந்த தேவை இருக்கின்றது? நீங்க இங்க வாங்க, இங்க வந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளும் அவ்வளவு கண்ணியமாக இருப்பார்கள். நீ எப்ப இஸ்லாத்தை தழுவி களிமா சொல்லிவிட்டார்களே, ஆனால் இன்னொரு 2 வருஷத்துல மறந்து போயிடும். நம்ம என்ன ஜாதியில இருந்து வந்தோம்னா அவருக்கே மறந்து போயிடும். இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. அப்படி கண்ணியத்தை இஸ்லாம் வழங்குகின்றது. இந்த கண்ணியமானது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. எத்தனை சட்டம் போட்டாலும் இத்தகைய கண்ணியத்தை அவர்களுக்கு குலுக்க வைக்க முடியாது. இத்தகைய கண்ணியத்தை இஸ்லாம் வழங்குகின்றது. எனவே நீங்க அனைத்து தாழ்த்தப்பட்ட சகோதரர்களும் இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம். இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு காதல் திருமணம் பண்ணணும், கத்தரிக்காய் திருமணம் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இந்த திவ்யா இளவரசன் காதலை தான் பார்த்தோமா இல்லையா என்ன நிலைமை ஆச்சுன்னு? இந்த மாதிரி லவ் பண்ணா எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் புள்ள பெத்தா அதுக்கு போய் ஜாதி பேர் தான் போடுவீங்க. அதுதான் உள்ள நிலைமை. இது வெட்டி சித்தாந்தம் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த இஸ்லாத்தை நோக்கி இவர்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.